உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நமக்கெல்லாம் தெரியும், மிக பெரும் ஹலீஃபா, அல்லாஹ்வுடைய தூதரினால் சொர்க்கவாதி என்ற நற்செய்தி நச்சான்று சொல்லப்பட்ட ஒரு மிக பெரும் நபித்தோழர், ஈமானின் உயர்வான அந்தஸ்தை அடைந்தவர். ஒரு நாள் சுபஹு தொழுகை நடாத்தி கொண்டிருக்கிறார். அந்த நேரத்திலே ஒரு இஸ்லாத்தின் விரோதியினால் தாக்கப்படுகிறார். அந்த விரோதி ஒரு கத்தி கொண்டு வந்தான். அவருடைய 2 முனைகளும் கூராக இருக்கக்கூடிய கத்தி, நடுவில் பிடித்துத்தான் அவற்றை குத்துவது. 2 பக்கமும் அதை என்ன செய்யும்? குத்திக் கொள்ளும். அந்த நேரத்திலே சஹாபாக்கள் சுபஹு தொழுகையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். சரமாரியாக அவன் தாக்குகிறான். 13 சஹாபாக்கள் அதிலே கடுமையான இரத்த காயங்களுக்கு ஆளானார்கள். அதிலே 7 சஹாபாக்கள் மௌத்தாகி விட்டார்கள். உமர் அலி குத்தப்படுகிறார். உடனே மயக்கமாகி விடுகிறார்கள். அவர்களுடைய வீட்டுக்கு அவர்களை கொண்டு செல்லப்படுகிறது. அந்த நேரத்தில் மயக்கத்தோடு இருக்கிறாங்க. இதுதான் முக்கியமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய வரலாற்று தடயம். மயக்கத்தோடு இருக்கிறாங்க. எவ்வளவுதான் மருத்துவம் செய்கிறார்கள், அவங்க உடம்பிலிருந்து ரத்தம் புரிட்டு கொண்டே இருக்கிறது. கருப்பு கடல் ரத்தம் பெற ஆரம்பித்து விடுகிறது. எனவே அவர் மௌத்தாகிவிட போகிறார் என்பதை அங்கே உள்ள மக்கள் உணர்ந்து கொண்டார்கள். கடும் மயக்கத்தில் கோமா ஸ்டேஜிலே அடவுக்கு போகிறார்கள். அவர்கள் அழைக்கிறார், யா அமீரல் முஃமினீன், பல குரல்கள் ஒலிக்கின்றன. அவர்கள் என்ன செய்யவில்லை? முழிக்கவில்லை. அப்பதான் ஒரு சகோதரர் சொல்லுகிறார், ஒரு நபித்தோழர், அவருடைய காதுக்கு கிட்ட போய் அஸ்ஸலா, தொழுகை என்று சொல்லி பாருங்கள், அவர் விழிப்பார் என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். ஒரு நபித்தோழர் போய் அஸ்ஸலா என்ற வார்த்தையை சொன்ன இடத்திலே திடீரென்று திணுக்கிட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு எழுந்து விடுகிறார்கள். எழுந்து விட்டு முதல் வார்த்தை என்ன சொன்னா தெரியுமா? சஹாபாக்கள் எல்லாம் தொழுது விட்டார்களா என்றுதான் கேட்டார்கள். சுப்ஹானல்லாஹ். ஆம், அவர்கள் தொழுது விட்டார்கள் என்று சொல்லத்துக்கு பின்னால அவர்கள் ஒரு ரக்காத்தான் தொழுதிருந்தார்கள். பின்னர் இரத்தம் வழிந்தோடி கொண்டிருக்கின்ற அந்த கட்டத்தில் அந்த தொழுகையை நிலைநாட்டி விட்டு சொன்னார்கள், லா ஹல்ல ஃபில் இஸ்லாம் லிமன் தரக்க ஸலா, தொழுகையை விட்டவனுக்கு மார்க்கத்தில் எந்த பங்கும் கிடையாது என்று அந்த நேரத்திலே தான் குற்றுயிரும் கொலையுரியுமாக இருக்கின்ற அந்த கட்டத்தில் கூட தொழுகை என்ற நிலை அது அவர்களுக்கு நினைவுபடுத்தப்பட்ட நேரத்திலே எங்கே போனது அந்த மயக்கம்? அல்லாஹ்வுடைய இபாதத்திலே எவ்வளவு ஊறி திளைத்திருந்தார்கள். இவர்களைத்தான் அல்லாஹ் அதாவது முகர்ரபூன், அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் என்று அல்லாஹ் சிலாகித்து சொல்லக்கூடிய மக்களாக இவர்கள்தான் இருப்பார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.